ஓகே guys, எல்லாருக்கும் நான் உங்கள் அர்ஜுன் லான்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நியூ யூசர் நேம் அப்டேட்னு ஒன்று வந்துருக்குது. இந்த யூசர் நேம் அப்டேட் எதுக்குன்னா, உங்களுக்கு இனிமேட்டு உங்கள் நம்பரை நீங்கள் ஷேர் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, நம்பரை வாட்ஸ்அப்னு தனி நம்பர் வச்சிருப்பாங்க, ஃபோன் நம்பர் தனி நம்பர் வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து வாட்ஸ்அப்புக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஒரே நம்பர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை ஷேர் பண்ணி தான் வாட்ஸ்அப்பில் இருக்கிற பீப்புளோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ டக்குன்னு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் ஷேர் பண்ணணும், அதை ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணணும், இது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே உங்கள் யூசர் நேம்னு ஒரு நியூ அப்டேட் வந்துருக்கு வாட்ஸ்அப்பில். அந்த யூசர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டாலே போதும். இனிமேட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது உங்கள் யூசர் நேம் சொன்னாலே போதும், டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியும். ஈஸியாக பீப்புளோட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம பிடிஎஃப் இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே, என்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே நீங்கள் பீப்புளோட சேட் பண்ணுவோம். இல்லை உங்கள் பீப்புளோட கனெக்ட் பண்ணாலும் கூட இது வரைக்கும் நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லியிருப்பீங்க, வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேட்டு இந்த யூசர் நேம் அப்டேட்ன்றது இன்னைக்கு July 1, 2026 அன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபுக்கு சிமிலராக அந்த அப்டேட் வந்துருக்கு. யூசர் நேம்ன்றது இன்ஸ்டாகிராமுக்கும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, இப்போ வாட்ஸ்அப்லேயும் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்கள் யூசர் நேமை நீங்கள் எப்படி போய் சீக்கிரம் ரிசர்வ் பண்ணணுமோ அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும் இல்லையா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் அழுத்திட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அந்த அக்கௌண்ட் டேப் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த யூசர் நேம் போட்டு சிம்பிள் போட்டு யூசர் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். அந்த யூசர் நேம் உள்ளே அழுத்திட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன யூசர் நேம் உங்களுக்கு வச்சுக்கணுமோ அந்த யூசர் நேம் நீங்கள் இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஆக இந்த யூசர் நேம்ன்றது சில பேருக்கு கிடைக்கும், சில பேர் கிடைக்காது. ஸோ இந்த யூசர் நேம் சென்டிமெண்ட்னு சில பேரில் இருப்பாங்க இல்லையா, எனக்கு இந்த யூசர் நேம் தான் பிடிக்கும், இதான் நான் வச்சுக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த யூசர் நேம் சீக்கிரம் மிஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இப்போ உடனே போயிட்டு உங்கள் யூசர் நேமை மறக்காமல் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு நியூ அப்டேட் வாட்ஸ்அப்பில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து யூசர் நேம்லையும் தாண்டி நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்ததெல்லாமே கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் அதை யூஸ் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்போம். சில பேர் பண்ணியிருப்பீங்க, இந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை குரூப்லாம் கூட நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கம்யூனிட்டின்றதெல்லாம் எதுக்கு இருக்குன்றது எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் நான் நோட் பண்ணது இது வரைக்குமே. அந்த வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோஸ்ட்டாக போகிறதுன்றது அந்த குரூப் சேட்டும் நம்ம சேட் அந்த பார்க்குறதுக்கானே தவிர நம்ம குரூப்பில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோம் அதை பார்க்கத்தானே தவிர இது வந்து ஆல்மோஸ்ட் அது ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. மோஸ்ட்டாக இப்போ இன்ஸ்டாகிராம் தான் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் எங்கே எல்லாம் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு மாறி மாறி, ஃபேஸ்புக் இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் டிக்டாக்கும் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலுமே இந்த வாட்ஸ்அப்புன்றது ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் மெட்டாக்குள்ளே தானே இருக்குது. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த மெட்டாக்குள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொன்றுமே அவங்க வந்து புதுசு புதுசாக கொண்டு வரது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற ஆப்பில் இருக்கிறது தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஒன்றும் பெரிய புது விஷயம் இல்லை, இது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாமே ஒரு நியூ அப்டேட்டு, அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டாவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இது எல்லாமே மெட்டாக்குள்ளே தான் வருது. இந்த மெட்டா தான் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மாக இருக்கிறனால, அதாவது ஒரே இதாக இருக்கிறனால, அந்த மெட்டாவில், அதாவது அந்த இன்ஸ்டாகிராமும் மெட்டா அப்படின்றாங்க, இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் இருக்கிறனால தான் வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் ரீல்ஸே கிடையாது. நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரீல்ஸே கிடையாது. ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்துட்டுருக்கு. அது இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸாகவே ரீல்ஸ் வந்துட்டுருக்கு. 7 இயர்ஸாகவே முன்னாடியே ரீல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு 2014, 15, 16, 17 அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீல்ஸுன்றது பெரிய ஒரு இதாகவே இருக்காது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸே வராது. வெறுமனே சேட்டிங் இருக்கும், அந்த இது இருக்கும், போஸ்ட்லாம் வந்துட்டுருக்கும் இன்ஸ்டாகிராமில். அண்டு அதை தாண்டி பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, அது மட்டும்தான் இருக்கும். அந்த ரீல்ஸுன்ற டேபே அப்போ இருக்காது. எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ அப்புறம் வந்து அந்த ரீல்ஸ்ன்ற அந்த டேபை கொண்டு வந்தாங்க. எதை பார்த்து கொண்டு வந்தான்னு தெரில. லைக் இந்த டிக்டாக்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த டைம். ஸோ அப்போ வந்து இந்த ரீல்ஸ் டேபை இதில் கொண்டு வந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா இதாச்சு. நீங்கள் யூடியூப் எடுத்துக்கோங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ்ன்றதெல்லாமே இப்போ தான் வந்தது. அப்போ வரல. யூடியூப்பில் வந்து வெறுமனே வீடியோ மட்டுமே போடுற மாதிரி இருந்தது. யூடியூப்பில் லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அது மட்டும்தான் யூடியூப்லேயே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யூடியூப்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்ன்ற இந்த ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மெட்டான்றது வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா அவங்க கொண்டு வரது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ இங்கே அதை கொண்டு வரனால யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதை வந்து நம்மளால் நோட் பண்ண முடியுது. யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஆல்ரெடி இருக்கிறதே கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுனால இங்கே நிறைய பேர் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இந்தியாவிலுமே நிறைய பேர் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த ரீல்ஸை தான் இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்தாங்க, ஆல்ரெடி அங்கே இருந்த ரீல்ஸை தான் யூடியூப்லேயும் கொண்டு வந்தாங்க.
ஆல்ரெடி அங்கே இருக்கிற யூசர் நேமை தான் இங்கே வாட்ஸ்அப்பில் கொண்டு வராங்க அப்படின்றதுல எந்த சேஞ்சும் இல்லை. அவ்வளோதான் சேஞ்சு, ஒரு சின்ன சேஞ்ச் தான். அண்ட் இது வந்து ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஜஸ்ட்டு உங்கள் யூசர் நேமு, உங்களுக்கு தேவையான யூசர் நேமை நீங்கள் இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கிறது. உங்களுக்கு வேணும்னா ரிசர்வ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த யூசர் நேம் நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். இல்லை அந்த யூசர் நேமை நீங்கள் செட் பண்ணது வந்து இதை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வேணால் யூசர் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். அது என்னன்றது, யூசர் நேம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே போதும். இனிமேல் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த யூசர் நேமை நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் பீப்புளோட டு ஷேர் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆர் எனிதிங் வாட் எவர் இட் இஸ். இனிமேட்டு இந்த யூசர் நேம் ஃபிக்ஸ் பண்ணுறாலே போதும். இதுதான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்துருக்குது. யூசர் நேம்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்தப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீல்ஸுன்றதே ஒன்று கிடையாது. வெறுமனே இதே மாதிரி தான் வாட்ஸ்அப் மாதிரி தான் ஆரம்பித்தாங்க இன்ஸ்டாகிராமுமே. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க டிக்டாக் பார்த்து கொண்டு வந்தாங்களா, எதை பார்த்து கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி இருந்துச்சு. உடனே வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ்லாம் வருமானு அது அப்படி கிடையாது. அப்படிலாம் வருமானு தெரியல. ஆனால் சான்ஸ் கம்மி தான். பட் வாட்ஸ்அப்ன்றது டு கனெக்ட் வித் பீப்புள், டு சாட் வித் பீப்புள், ஆர் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் வித் பீப்புள்ன்றது தானே. ஸோ அதில் இந்த யூசர் நேம் அப்டேட் வந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அதை இப்போவே மறக்காமல் கூடிய சீக்கிரம் போய் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்ன்றது ஜூலை 1 இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ இப்போ உடனே நீங்கள் போய்ட்டு அதை ரிசர்வ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த யூசர் நேம்ன்றது அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபுல் நேம் யூசர் நேம் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை ஏன் நேமே தான் நான் போடுறேன், நான் யூசர் நேமே டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது இப்போவே உடனே போய்ட்டு ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த யூசர் நேம் சென்டிமெண்ட்டாக சில பேருக்கு இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபுல் நேம் போடுவீங்க, டக்குனு யூசர் நேம் நாட் அவைலபிள்னு வந்துருச்சுன்னா ஐயோ அவர் வேறு யூசர் நேம் வச்சுப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத நீங்கள் யூசர் நேம் வச்சுக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை இப்போவே போய்ட்டு மறக்காமல் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. இந்த அப்டேட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு இன்னொன்று ஒரு அப்டேட் வந்துருக்கு. பாஸ்போர்ட் ரிலேட்டடாகவும் ஒரு அப்டேட் வந்துருக்கு. இன்றைக்கி ஜூலை 1லேருந்து உங்கள் பாஸ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் ரேட்டை ஏற்றிட்டானுங்க. ஸோ ஜூலை 1க்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரேட் வந்து 1500. ஆனால் ஜூலை 1க்கு அப்புறம் இன்னிலேருந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 2500 பாஸ்போர்ட்டுக்கு ஃபார் 30 pages ஐ திங்க். ஸோ அந்த ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதுவும் அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. இந்த 2 அப்டேட் தான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ எல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால நான் டக்குனு உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 பேருக்காச்சும் யூஸ் ஆகும் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த 2 அப்டேட்லேயுமே உங்களுக்கு யூசர் நேமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஒரு நீங்கள் என்ன நினைக்கணுமோ, என்ன உங்களுக்கு யூசர் நேம் வேணுமோ இப்போவே மறக்காமல் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதேமாரி பாஸ்போர்ட்டுமே உங்களுக்கு வேணும்னாலுமே இப்போவே உடனே அப்ளை பண்ணிடுறேன். ஆனால் இதுமாரி உங்களுக்கு 2500 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1000 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஜூலை 1 பிஃபோரே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராகவோ இல்லை புது வியூவராகவோ இருந்தீங்கன்னா, புது சப்ஸ்கிரைபரும் ஒன்றும் சொல்ல அவசியம் இல்லை. ஆனால் புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நாளையிலேருந்து நம்ம வந்து ஏஐ பற்றின ஒரு 5 வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ ஏஐ டாப்பிக் வச்சு ஏஐ ஜாப் வந்து என்னென்ன ஜாப்லாம் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. அப்புறம் கிளாடை பற்றி ஒரு வீடியோ வந்துடும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ கிளாடு ஏஐ பற்றி வீடியோஸ் வரும். ஏஐ பற்றின வீடியோவே ஒரு பார்ட் 1 பார்ட் 2 இன்னொரு வீடியோ வரும். ஸோ அது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ 2 வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. நாளைக்கு உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். பாய்.